ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா கேஎன்எஸ்னு ஒரு ஸ்டாக் இருக்குங்க. எலக்ட்ரானிக் சிப் மேனுஃபேக்சரர் அவர். அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா நேற்று 10% டவுன் ஆகிருக்கு. அதை பற்றி நான் சொல்கிறேன். இப்போது வாங்குங்க, இப்போதைக்கு அக்யூமுலேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன், இன்னும் ஒரு 2 நாள் கழிச்சு. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 4 நாளாக இறங்கிட்டுருக்காங்க. 4 நாளாக இறங்கிட்டு 6500 7000லேருந்து இறங்கி வந்துட்டு நான் 3850 வந்துட்டு முந்தைய நேற்று என்ன பண்ணாங்க, 10% ஏற்றினாங்க. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2-3 வாரமாக இறங்கி, ஒரு வாரம் ஃபுல்லாக இறங்கிட்டு முந்தைய நேற்று வந்து 10% அப் ஆச்சுங்க. வேறு முந்தைய நேற்று 10% அப் ஆச்சு. 3850லேருந்து 4500 போய்ட்டு திருப்பி நேற்று என்ன பண்ணிட்டாங்க, டவுன் பண்ணிட்டாங்க. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 10% இருக்குது. 4500லேருந்து 3800, அதாவது நேற்று பண்ணது. இப்போதைக்கு 3896 இருக்குது. ஸோ மந்த்லி இயர்லி ஸோ அனலிஸ்ட் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் என்ன இருந்ததோ அந்த ஸ்டாக் ரேட்டு இப்போ வந்திருக்கு. 2024 பாருங்கள், 2500 ஆரம்பிச்சிருக்கான். 2024 2500 ஆரம்பித்து 7500 போயிருக்காங்க. ஸோ போன வருஷம் டிசம்பர்லேருந்து இறங்கி திரும்ப 4000 வந்து 7500 போயிட்டு இப்போ திருப்பி அதே 4000 ரேஞ்சில் வந்து நிற்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள், இன்னும் 2-3 நாள். ஏன்னா அவங்களுடைய இஷ்யூ பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் கேஎன்எஸ் ஸ்டாக்னு அடித்தாலே வந்துடும், அதை பற்றி நியூஸ் எல்லாம் வரும். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் ஷீட்னு ஒன்று இருக்குங்க. பேலன்ஸ் ஷீட்னால் கம்பெனியோட வருமானம், அந்த இது அதை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராடாக பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி நியூஸ் வந்து வச்சு பட்டுன்னு இறங்கிச்சு. பாருங்கள், 7500லேருந்து இப்போ 4000 வந்திருக்கு. பாதி கொஞ்சிருக்கு. ஸோ இன்னும் 2 நாள் வெயிட் பண்ணால் அவங்களுடைய கிளாரிஃபிகேஷன் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆனுவல் மீட்டிங் இருக்குது. அப்புறம் அவங்களுடைய இது இருக்கும், லாப கணக்கு வெளியிடுவாங்கள்ல, அது வரும். ஸோ அதெல்லாம் ஜனவரியில் வரும். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள், கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இப்போ 4000ல் ஒரு ஸ்டாக் வாங்கினீங்கன்னா திருப்பி குறைஞ்சி அது மாதிரி அக்குமுலேட் பண்ணுங்கள். ஏன்னா திருப்பி ஏறுவான். கைனிஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் சிப் மேனுஃபேக்சரர். ரெண்டாவது மார்க்கெட் பாருங்கள், 25906 கிஃப்ட் நிஃப்டி இருக்குது. நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா 25770, 130 பாயிண்ட் டிஃப்ரெண்ட்டில் இருக்குது. ஸோ நம்ம சொன்ன அந்த 25700 வருதான்னு பார்ப்போம். ஏன்னா அது இன்னும் 40 பாயிண்ட் தான் இருக்குது. 40 பாயிண்ட் தொட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் ரிவர்ஸ் எடுத்து ஏறுவா என்னன்னு தெரில. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 20 பிபிஎஸ் கட் பண்ணியிருக்காங்க அமெரிக்காவில், யூஎஸ் ஃபெட்டு. அது எஃபெக்ட் இருக்கான்னு பார்ப்போம். குளோபல் மார்க்கெட்டும் எப்படி சொல்கிற மாதிரி இல்லை, மூவ்மெண்ட் இல்லாமல் அப்படியே ஸ்டக்காக நிற்கிற மாதிரி தான் இருக்குது ஃபீலிங்கு. ஸோ இன்றைக்கி பாருங்கள், ரொம்ப கேப்பப் இல்லை, ரொம்ப கேப் டவுன் இல்லை. ஸோ நேற்று ட்ரேட் எடுக்காது நல்லது தான். ஓவர் நைட் பொசிஷன் வச்சுருந்தவங்களாம் டிகே பண்ணியிருப்பாங்க.